திடீர்னு ஒரு நாள் காலையில கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்னா என்ன காரணமா இருக்கும்? பேட்டரி டவுன் ஆகுறது ஒரு ரீசனா இருக்கும். சரி, பேட்டரி சரியில்லை அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம்? நீங்க நார்மலா பாக்குறீங்க அப்படின்னா வோல்டேஜ் வந்து 12.6க்கு மேல பேட்டரியில இருந்து வரக்கூடிய டெர்மினல் வோல்டேஜ் 12.6க்கு மேல இருந்துச்சுன்னா பேட்டரி வந்து ஹெல்த்தி கண்டிஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நீங்க லோட் டெஸ்ட் பண்ணும்போது, அதாவது கிராங்க் பண்ணும்போது, இன்ஜின் ஆன் பண்ணும்போது ஃபுல்லா பேட்டரி வந்து டிஸ்சார்ஜ் ஆகும். அப்போ 9.6க்கு கீழே குறையாம இருந்துச்சு அப்படின்னா ஓகே, பேட்டரி நல்ல கண்டிஷன்ல இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் பேட்டரி மட்டும் நல்ல கண்டிஷன்ல இருந்துச்சா போதுமானா, இல்ல ஆல்டர்னேட்டரும் ஒழுங்கா ஒர்க் ஆகுது, அதாவது பேட்டரி சார்ஜ் ஆகணும்னா ஆல்டர்னேட்டர் ஒழுங்கா ஒர்க் ஆனாதான் பேட்டரி சார்ஜ் ஆகும். சோ அப்ப இந்த சார்ஜிங் வோல்ட் எவ்வளவா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 13.8, அதாவது சார்ஜ் ஆகும்போது 13.8 இருந்துச்சு அப்படின்னா பேட்டரி வந்து நல்ல கண்டிஷன்ல இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஐ மீன் ஆல்டர்னேட்டர் வந்து நல்லா ஒர்க் ஆகுது. ஸோ டோட்டல் இந்த செல்ஃப் ஸ்டார்ட் சிஸ்டம் வந்து பெர்ஃபெக்டா ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். சரி, இதை எப்படி நம்ம வந்து மெஷர் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா டைரக்டா ஒரு மல்டிமீட்டர் எடுத்து டெர்மினல்ஸ்ல வச்சும் பார்க்கலாம். அப்படி இல்ல ஓபிடி போர்ட்ல இருந்து உங்களுக்கு அவுட்புட் எடுக்கிறதுக்கு வந்து டிவைஸ் இருக்கு, ஓபிடி 2ஓட கனெக்டர், ப்ளூடூத் கனெக்டர் இருக்கு அப்படின்னா நீங்க இதே டேட்டாவை ஃபுல்லாமே நீங்க லாக் ஃபைல்ஸ்ல இருந்தும் பார்க்க முடியும். தேங்க்யூ.